ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஓவன், முட்டை, தயிர் இல்லாமல் சூப்பரான ஜீப்ரா கேக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், லேயர் லேயராக பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க அளவு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி டம்ளரில் தான் உங்களுக்கு அளவு எல்லாமே சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த டம்ளரில் அளவு எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரை லாஸ்ட் வரைக்கும் அளவுக்காக வச்சுக்கோங்க. 1 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே டம்ளரில் 1.5 டம்ளர் சுகரை நான் அளந்து வச்சுருக்கேன். சுகரையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே அதே டம்ளரில் பால் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பால் 2 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் கண்டினியூவாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஜல்லாடை வச்சுட்டு 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு மாவெல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர் வரும். அதை நம்ம விஸ்கை வச்சு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரிப்பன் இதில் இருந்தால் போதும் நமக்கு. இப்போ மாவை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிவிட்டு அதே ஜல்லாடில் 2 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொக்கோ பவுட்ரையும் நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஜல்லாடில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஓவன் இல்லாதவங்க கேக்கு செய்ய முடியாதா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்மளாலையும் செய்ய முடியும். இது ஒரு சும்மா சின்ன பிஸ்னஸ் மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் நான் இப்போ ஏதோ போயிட்டு இருக்குது. எனக்கு ப்ரௌனி இதெல்லாம் போயிட்டு இருக்குது. அது மாதிரி நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஏதாவது கை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொக்கோ பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெனிலா எசன்ஸ் நான் இதில் ஒரு ஸ்பூனு, அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்துலேயே கீழே பட்டர் ஷீட்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு 2 ஸ்பூன் கரெக்டாக ஈக்குவல் சைஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சாக்லேட்டில் ஒரு ஸ்பூன், அப்புறம் நம்ம ஒயிட்டு இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக நடுவில் தான் ஊற்றணும். இந்த மாதிரி கரெக்டாக நடுவில் ஆட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நமக்கு கரெக்டாக வரும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 1 பை 1 முடிஞ்சது. நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே தான் லாஸ்ட் வரைக்கும் பண்ணணும். நான் பாத்திரம் ஓரத்துலேருந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பண்ணணும். பட் இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் மட்டும் நான் இங்கே உள்ளேருந்து வெளியே போயிட்டேன். ஸோ அதனால் ஷேப் கொஞ்சம் வேறு மாதிரி வந்திருக்கும். நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரியே பண்ணுங்கள். இப்போ மாவு நடுவில் இருந்து இங்கே எண்டிங் வந்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணுங்கள். இல்லை எண்டிங்லேருந்து நடுவில் வந்தீங்கன்னா அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இதில் கொஞ்சம் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் ஷேப்பு. நான் வீடியோவில் காட்டிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஏதோ ஒரு ஞாபகத்தில் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரம் கீழே ஒரு ஸ்டாண்டு தான் போட்டிருக்கேன். போட்டு அதில் மாவை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். கரெக்டாக வைங்க. மாவு சாஞ்சிருக்காமல் அந்த மாதிரி பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சு கரெக்டாக எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு இந்த கேக் நமக்கு ரெடியாகி வர. இப்போ பாருங்கள், 45 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். மாவு எந்த அளவு பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு குச்சி எடுத்து அது உள்ளே குத்தி வெந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். எனக்கு ஹைட்டு உள்ளே போய்கிட்டே இருக்குது. நான் அதனால் ஓரளவு பார்த்தேன். ஓகே, எனக்கு ஃபுல்லாக வெந்துருச்சு.
இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு சைடெலாம் எடுத்து விடுங்களாம். நான் கொஞ்சம் சூடோடு தான் அவசரப்பட்டுட்டேன். கொஞ்சம் சூடு ஒரு 1 ஹவராவது மேக்ஸிமம் 1 ஹவர் இல்லை 1/2 ஹவராவது ஆறணும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. இப்போ அதுலேருந்து எடுத்துட்டு மேலே நம்ம பட்டர் ஷீட் போட்டதை வந்து நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேக்கரி சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. ப்ரௌனி வீடியோ தான் என்னால் கொஞ்சம் சிச்சுவேஷன் எடுக்க முடியாமல் இருக்குது. நான் கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ எந்தளவு நமக்கு பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் ஆற விட்டே கண்டிப்பாக கட் பண்ணுங்கள். ஆறுறதுக்கு முன்னாடி அவசரப்பட வேண்டாம். நான் யூடியூப் சேனலும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு. என்னை பொறுத்தளவு எனக்கு சமையல் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனாலேயே வந்து நமக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்கணுமேன்ற அந்த ஒரு ஆர்வம் எனக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதை நீங்கள் கோதுமை மாவில் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கோதுமை மாவு வீட்டில் இல்லாதனால தான் நான் மைதா மாவில் செஞ்சேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.